வெயிட் எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு மனுஷன் மரிச்சாதானே உயிரோடு எழும்ப முடியும்? ஜீசஸ் மரிக்கவே இல்லை, நீங்கள் என்னடானா அவர் உயிரோடு எழும்பிட்டாருன்னு கொண்டாடுறீங்க. அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு திருக்குறான்ல சொல்றான் அந்த உண்மையை. இப்போது உண்மை என்னன்னு பார்க்க போகிறோம். இயேசுவின் காலகட்டத்தில் வாழ்ந்த அநேக தலைவர்களால் இயேசுவின் மரணத்தை குறித்து ரெக்கார்டிக்கலி எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, பைபிளில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இயேசுவின் பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் பார்க்கிறோம். அதே போல் அவர் மரணத்தை ஜெயமாக மாற்றினார், உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை குறித்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பார்க்கிறோம். நீங்கள் கூகுள் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அநேக ஹிஸ்டரி எவிடன்ஸையும் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் 600 வருஷத்துக்கு அப்புறம் வந்த குரானில் இயேசு மரிக்கவில்லைன்னு போட்டிருந்தா நம்புறது. இதெல்லாம் நீங்கள் நம்புறதுக்கு முன்னால் பைபிளில் இத்தனை வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணணும், அதாவது பொய் என்று நிரூபிக்கணும். உங்களால் முடியுமா? அப்படி நீங்கள் இத்தனை வார்த்தைகளும் பொய் என்று நிரூபிச்சிங்கன்னா குரானில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு மரிக்கவில்லைன்னு நானே ஒரு வீடியோ போடுறேன். அல்லாஹ் அவரை தன்னிடமே உயர்த்தி கொண்டான் அப்படின்னு சொல்கிறான். இதை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். அப்படி ஆழமாக சிந்திக்கணும்னா கொஞ்சம் பைபிள் பக்கம் வந்தால் தான் புரியும். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கெட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அதனுடைய அர்த்தம் மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். ஆனால் கடைசியாக ஒன்று வரும் பாருங்க. உலகம் சிலுவையை நம்பிட்டு போகட்டும், ஆனால் இஸ்லாம் அல்லாஹ்வை நம்ப சொல்லுது. அல்லாஹ்வை தான் நம்பியும் ஆகணும், வேற வழியும் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது. கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையே சிலுவை. ஏன்னா ஒரே மனிதனாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே, அதாவது அந்த சிலுவை மரணத்தினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இதிலிருந்து என்ன புரியுது? இந்த சத்தியத்திற்கு, அதாவது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாய் எதிராக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் இந்த குரான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?